போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் அமைச்சர் சரத் பதவி விலக வலியுறுத்தி சென்னையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னையில மற்றும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரிலும் தாவேக அரசுடைய அமைச்சராக கூடிய சரத் அவர்கள் பதவி விலக வேண்டும், அவர் மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி திமுக சார்பில் திமுக மாணவரணி சார்பில் என்று போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அனுமதி காவல்துறை மறுத்தக்கூடிய சூழலிலும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அது குறிப்பாக நான் பார்க்கணும், இந்த காட்சி சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் டவுன் பகுதியுடைய சந்திப்புல திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு அமைச்சருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவருடைய ஒற்றை கோரிக்கை, அண்மையில சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ காட்சி ஒன்று பரவி வந்தது. அது குறிப்பாக அமைச்சர் சரத் அவர்கள் தனது செல்போன்ல பவுடர் வடிவில் எதையோ ஒன்றை தனது ஏடிஎம் கார்டு மூலமாக நொறுக்குவது போன்ற ஒரு காட்சி ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த காட்சி குறித்து உடனடியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். போதைப் பொருளுக்கு எதிராக இருப்பதாக பேசக்கூடிய தாவேக அரசு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது என்ன வகையான பொருள், போதைப் பொருள் தானா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து அரசுக்கும் தாவேக அரசுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய வாசங்களுக்கும் எதிரான பல்வேறு முழக்கங்கள் எடுக்கப்படுகின்றன. குறிப்பாக பதாகைகள் ஏந்தி வந்திருக்கிறார்கள். அந்த பதாகையில அமைச்சரே பொய் சொல்வதில் நீங்கள் கில்லிதான் என்று அவரை விமர்சிக்கும் வகையாகவும், அதே போன்று உண்மை தனித்து நிற்கும், பொய் துணை தேடும் அமைச்சர் தேடியது போல் என அமைச்சர் தன தரப்பு விளக்கத்தை கொடுத்ததை சுட்டிக்காட்டியும் அவர்கள் கோஷமும் முழக்கமும் எழுப்பி வராங்க. தொடர்ந்து குழந்தையினுடைய உடல்நிலையா, கிரிக்கெட் கொண்டாட்டமா, அமைச்சரே ஏன் இந்த பித்தலாட்டம் என அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை ஏற்க முடியாது என்பதை குறிப்பிட்டு திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு முழக்கங்கள் எழுப்பி வராங்க. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, அதே போன்று திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார், சென்னை மாநகர மேயர் பிரியா, தமிழன் பிரசன்னா உள்ளிட்ட பலர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சாலையில் அமர்ந்து போராடி வராங்க. இந்த போராடக்கூடிய பகுதி என்பது சென்னை புரசைவாக்கம் பகுதியில் போராடுறாங்க. அதுவும் குறிப்பாக இது அலுவல் நேரம், காலை 10 மணிக்குள்ளாக எல்லாரும் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சாலையுடைய மைய பகுதியில் அவர்கள் அமர்ந்து போராடுவதனால புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதி அதிக மக்கள் புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ற அடிப்படையில் அதிக வாகன போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிடையே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதனால தற்பொழுது புரசைவாக்கம் நெடுஞ்சாலை பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காத போது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என காவல்துறை சமாதானம் பேச முயற்சித்த போதும் அதற்கு உடன்படாது தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பக்கூடிய இந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக நெடுஞ்சாலை புரசைவாக்கம் நெடுஞ்சாலை முழுவதும் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் கடுமையாக தேங்கி நிற்கிறது. மேலும் மாற்று வழிகளில் வாகனங்களை திருப்பிடக்கூடிய இந்த பணிகளில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வராங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.